ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி தமிழ் கிளாஸ் 1 முடிச்சாச்சு. இது செகண்ட் கிளாஸு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் இயல் 1, இயல் 2, இயல் 3 இது மூணுமே முடிச்சாச்சு. இப்போ 4, 5, 6 அடுத்த 3 இயலை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 4 கண்ணனத்தகும், அதாவது மூதுரை. ஃபர்ஸ்டே பாடல் கொடுத்துருப்பாங்க. மூதுரை என்ன பாடல்னா, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்க. யாருன்னா ஔவையார். ஓகேங்களா? மூதுரை நூலை எழுதியவர் தான் ஔவையார். மனிதனை உயர்த்துவது கல்வி, செல்வமாக கருதத்தக்கது கல்வி, பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளர்வது கல்வி, பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாதது கல்வி, கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் ஔவையார். அரசனுக்கு சிறப்பு தன் நாட்டில் மட்டுமே. அதுதான் அதில் அந்த பாடலில் என்ன பொருள் சொல்லியிருப்பாங்கன்னா, அரசனுக்கு தன் தேசத்தில் இருந்தால் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கல்வி கற்றவராக இருந்தால் அவனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. அதோட கருத்து அதுவாக தான் இருக்கும். அடுத்து பாடலின் கருத்து வந்து மன்னனை விட கற்றவரை சிறந்தவர்னு சொல்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும். மாசற குற்றம் இல்லாமல், மாசரனா குற்றமில்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம்னா நாடு. ஔவையார் இயற்றிய நூல்கள் என்னெல்லாம்னா, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இந்நூல் மூதுரை என பெயர் பெற காரணம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால். மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்வியின் அழகே அழகு என்பார் பெரியோர். கல்வியின் அழகை பெறுவதற்கான வழி கற்றபடி நிற்றல். இப்போ ஒரு கல்வி கற்கிறோம் அப்படின்னா அந்த கற்ற கல்விப்படி நம்ம நடந்துக்கிறது தான் கற்றபடி நிற்றல் அப்படின்னு சொல்றாங்க. பண்பாடு இல்லாவிட்டால் கல்வி பயனற்று போகும்ன்றாங்க. பல்லாண்டு நிலைத்திருப்பது பண்பட்ட மனிதரின் புகழ். பின்வருவன பட்டுக்கோட்டையின் பாடல் வரிகள். ஏட்டில் படுத்ததோடு இறந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். இதுல பட்டுக்கோட்டை என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, படித்ததோடு இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எப்படின்னா, ஏட்டில் படுத்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது இப்படின்னு சொல்லி 4 ஸ்டான்ஸா கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல், மேதைகள்னா அறிஞர்கள், பண்பு நெறி மாறாமல் இருக்க வேண்டியது பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் சொல்றாங்க. இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என போற்றப்படுவர் யாருன்னு கேட்டா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? அடுத்து காமராசரோட ஒரு லெசன், கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர் எனப்படுபவர் காமராசர். தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் கற்பிக்கும் இடங்களை இன்றைய பள்ளிக்கூடங்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர் காமராசர். அந்த காலத்துலலாம் ஒரு ஆசிரியரோட வீட்டுக்கு போய் தான் ஒருத்தவங்க கல்வி கற்கணுன்ற ப்ரொசீஜர் இருந்தது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறதா பள்ளிக்கூடம்னு சொல்றாங்க. அப்போ காமராஜர் வந்த காலத்துல அவரு ஒரு முடிவெடுத்தாரு. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் முடிவுக்கு வந்தாரு. படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்று கூறியவர் காமராசர். நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்தவர் காமராசர். கல்வின்னு வந்தாலே காமராசர் தாங்க. காமராசர் திட்டப்படி இருக்க வேண்டிய பள்ளிகள் என்னன்னா, 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி. மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று செய்தவர் யாருன்னு கேட்டா காமராசர். காமராசர் பார்வையிட்ட பாலம் பரமக்குடி தரைப்பாலம். காமராசர் ஆட்சி காலத்தில் கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது. ஆடு மேய்க்கும் சிறுவர்களும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் காமராசர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராசர். கல்வித்துறை விதிகளை மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் காமராசர். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யாரு? தந்தை பெரியார். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர், ஏழை பங்காளர். முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் மூடப்பட்டிருந்த 6,000 பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டவர் காமராஜர். அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். காமராசர் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்ட காமராசர்.
காமராசர் தொடங்கிய கல்வி நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்பு. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசன் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் அரசுரிமையாக்கப்பட்டு நினைவிடங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினாவில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. மணிமண்டபம் அமைக்கப்பட்ட நாள் 2/10/2000. காமராசர் பிறந்த நாள் ஜூலை 15 நாள். அந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து நூலகம் நோக்கி. உலக அறிவை பெறுவதற்கு வழி பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படித்தல். நூலகத்தின் வகைகள் கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம்னு. ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. இந்நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா. அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா ரா. அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. தொட்டு பார்த்து படிப்பதற்கான நூல்கள் பிரெய்லி நூல்கள். பார்வைத்திறன் குறைபாடு உடையோர் கேட்டறிய உதவுவது ஒளிவடிவ நூல்கள். ஒளிவடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் இருக்கும். சிடி மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. செயற்கை மரம் உள்ள பகுதி குழந்தைகளுக்கான பகுதி. குழந்தைகளுக்கான பகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் உள்ளன. குழந்தைகளுக்கான பகுதியில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள இடம் 7ஆம் தளம். அடுத்த அண்ணா நூற்றாண்டு 8 தளங்கள் என்னன்னு பார்க்கலாம். தரைத்தளத்துல சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்களும். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு புவியியல் சுற்றுலா. 8ஆம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. தமிழக அரசு புதிதாக தொடங்கியுள்ள திட்டம் நடமாடும் நூலகம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். சிறந்த நூலகருக்கு டாக்டர் ச. அரங்கநாதன் விருது வழங்கப்படும். இன்னும் சில செய்திகள் இது புக் பேக்ல இருக்கும். காமராசர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்தநாள் மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினம். ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினம். அடுத்து இலக்கணம் இன எழுத்துக்கள். நம்ம முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இது இன எழுத்துக்கள்னு சொல்லுவோம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். 6 வல்லின மெய் எழுத்துக்கள்னு எதெல்லாம்? கசட தபர. ஓகேங்களா. இக்கு இச்சு இட்டு இத்து இப்ப இரு இது எல்லாமே 6 வல்லினம். அதே மாதிரி மெல்லினம்னு பார்த்தா எங்கன நமனன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 மெல்லின எழுத்துக்களும் 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் சொல்றாங்க. சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமைய வல்லின எழுத்து வரும். இந்த வல்லின மெய் எழுத்துக்கள்னு சொல்லணும் கசட தபர. அதுக்கு பக்கத்துல எப்பயுமே எங்கன நமன அதாவது வல்லின அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் சொல்றாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதுல கசட தபரன் வந்திருக்குங்களா, அது பக்கம் எங்கன நமனன் வந்திருக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரிதான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இடையின எழுத்துக்கள் 6 இய்யு இரு இல்லு இவ்வு இள்ளு இள்ளு ஒரே இனமாகும் சொல்றாங்க. மெய் எழுத்துக்கள் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஐக்கு இணை எழுத்து இ, அவுக்கு இணை எழுத்து உ. சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும் நெடிலை திறந்து அதன் இனமாகிய குறில் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு ஓ, ஓதல், தூவும், தழி. இந்த மாதிரி குறிலுக்கு பக்கத்துல நெடிலுக்கு பக்கத்துல குறிலும் குறிலுக்கு பக்கத்துல நெடிலும் வர்றது நார்மல் வேர்ட்ஸ்ல கிடையாது. அது அளபடையில மட்டும் தான் வரும்னு சொல்றாங்க. தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து கலைச்சொல். எஜுகேஷன்னா கல்வி. பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலைப்பள்ளி. லைப்ரரினா நூலகம். எஸ்கலேட்டர் மின்படிக்கட்டு. லிஃப்ட் மின்தூக்கி. இமெயில் மின்னஞ்சல். காம்பாக்ட் டிஸ்க் குறுந்தகடு. இ லைப்ரரி மின் நூலகம். இ புக் மின்னூல். இ மேகசைன் மின் இதழ்கள். ஓகே. அடுத்து இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கம். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்குபவை அறநூல்கள். இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து என்று கூறும் நூல் ஆசாரக்கோவை. சொல்லும் பொருளும்
நன்றி அறிதல், பிற செய்து உதவிய மறவாமை. ஒப்புரவு, பிறருக்கு உதவி செய்தல். நட்டல், நட்பு கொள்ளுதல். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்து கண்மணியே கண்ணுறங்கு. மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தருபவை பாடல்கள். தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் முக்கிய இடத்தை பெறுபவை பாடல்கள். கண்மணியே கண்ணுறங்கு என்பது தாலாட்டு பாடல். பின்வரும் பாடல்கள் கண்மணியே கண்ணுறங்கு என்னும் பாடலில் இடம்பெற்றவை. செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனே, சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே, பசியை போக்கு வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அழகா கொஞ்சுவாங்க. அடுத்து சொல்லும் பொருளும். நந்தவனம் பூஞ்சோலை, பண் இசை, இழைத்து பதித்து, பார் உலகம். முத்தேன் அப்படின்னா எதெல்லாம்? கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். முக்கணி அப்படின்னா மாப்பலா வாழை. முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாலாட்டு என்பதை பிரிக்கும் முறை தாள் கூட்டல் ஆட்டு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர். குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடப்படுவது தாலாட்டு. தமிழர் பெருவிழா, அதாவது பொங்கல் திருவிழா பத்தி சொல்லியிருப்பாங்க. மனதிற்கு மகிழ்வை தருபவை உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள். தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பல விழாக்கள் மூலம் எடுத்துக்காட்டப்படுபவை தமிழரின் நாகரிகமும் வீரமும். நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பவை விழாக்கள். தமிழரின் வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்து வாழ்தல். இயற்கையை கடவுளாக வழங்குதல் தமிழர் மரபு. தமிழர் திருநாள் எனப்படுவது பொங்கல் விழா. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் ஒரு வாட்டி பறிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தைத்திங்கள் இதெல்லாம் பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. தைத்திங்கள் அறுவடை செய்து பயனடைவர். தைத்திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். அறுவடை திருவிழா என்று அழைக்கப்படுவது பொங்கல் விழா. உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்வதால் இவ்விழாவை உழவர் திருநாள் என்பர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா நாள்கள் கொண்டாடப்படும் நாட்கள் வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும். இது இம்பார்ட்டன்ட். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது நன்னூல் நூற்பான்றாங்க. பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். மார்கழி மாதம் இறுதி நாள் போகி திருநாள். மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் இந்திர விழாவுக்கு கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை முதல் நாள். திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள் தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு பொது ஆண்டுக்கு முன்பு 31. மூணா என்னன்னு சொல்லியிருக்காங்க? பொது ஆண்டுக்கு முன்பு. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் இப்போ 2035னா ப்ளஸ் அதில் 31 கூட்டி அதில் என்ன வருதோ அதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்றாங்க. அடுத்து மாட்டு பொங்கல் நாளிலோ அல்லது அடுத்த நாளிலோ மஞ்சு விரட்டு நடைபெறும். மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு. மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்னும் பெயர்களால் அழைக்கப்படுவது மஞ்சு விரட்டு. மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் நாளன்று பட்டிமன்றங்கள் கலைநிகழ்ச்சி முதல் நடத்தப்படும். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகின்றன. பஞ்சாப்ல லோரின்னு சொல்லுவாங்க. அடுத்து குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாளை உத்தராயன் என்று சொல்லுவாங்க. அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம். ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துபவை கலைகளும் இலக்கியங்களும். நரசிம்மனின் சிறப்பு பெயர் மாமல்லன். நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவன் என்பதால் மாமன்னன் அழைக்கப்பட்டான். ஒரே பறையில் ரதம் போன்ற செய்யப்பட்ட கோவில் ரத கோவில் எனப்படும். ரதம் என்பதன் பொருள் தேரு. 5 ரதங்கள் உள்ள இடத்தின் பெயர் பஞ்சபாண்டவர் ரதம். மாமல்லன் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவ மன்னன். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். மாமல்லபுரத்து குன்றுகளை கோவிலாகவும் கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும். இந்த கூற்று யாரிடம் கூறியதுன்னா மாமல்லன் தந்தை மகேந்திரவர்மனிடம் கூறியது. இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையும் நந்தி, சிங்கம், யானையாக மாற்றுவோம் என்பது மகேந்திரவர்ம தன் மகன் நரசிம்மவர்மனிடம் கூறிய கூற்று. மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் மாமல்லபுர சிற்ப பணி தொடங்கியது. 4 தலைமுறை அரசர்களால் உருவாக்கப்பட்டவை மாமல்லபுர சிற்பங்கள். அர்ஜுன தபசு என்னும் பாறையில் உள்ள சிற்ப உருவங்கள் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள். அர்ஜுன தபசு பாறையில் உள்ளவை புடைப்புச் சிற்பங்கள். அர்ஜுன தபசு எனப்படும் 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. கண்களை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல உள்ள சிற்பம் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி. ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போன்ற காட்சி உள்ளதால் இதனை பகிரதன் தவம் என்றும் கூறுவர். சிற்பக்கலையின் 4 வகைகள்: குடைவரை கோவில், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். 4 வகை சிற்பங்களும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக விளங்குவது மாமல்லபுரம். நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயராகிய மாமல்லன் என்னும் பெயரிலிருந்து மாமல்லபுரம் என்னும் பெயர் வந்தது. மாமல்லபுரம் இக்காலத்தில் மகாபலிபுரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து மயங்கொலிகள். மனம், உச்சரிப்பில் ஒரே மாதிரி ஒலிக்கும் பொருள் மாறுபடும். இப்போ மயங்கொலிகள்னா என்ன?
ரா 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 அழுத்தி சொல்றோம் இல்லைங்களா, நா லா லா ழா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் வந்து மயங்கொலிகள்னு சொல்றோம். ஆனா ஒலிக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா பொருள் மட்டும் மாறுபடும். இதுதான் மயங்கொலிகள். அதுதான் மனம். 2 சுழி நாக்கு வேற மீனிங், 3 சுழி நாக்கு வேற மீனிங். அதுதான் வந்து மயங்கொலின்னு சொல்றாங்க. டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம் என்றும் அழைக்கப்படும். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம், அதாவது 2 சுழி இன்னு என்றும் அழைக்கப்படுகிறது. டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும், அதாவது கண்டம் வண்டி நண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரா எனும் எழுத்துக்கு முன் 2 சுழி இன் வரும் சொல்றாங்க. மன்றம் நன்றி கன்றுன்னு. நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும்ன்றாங்க. அதான் இப்போ 3 சுழி இடத்துல 3 சுழி போடாம 2 சுழி போட்டா அதுக்கு பொருள் மாறுபடும். இப்ப வானம் அப்படின்னா 3 சுழி நாக்கு வந்து வெடின்னு அர்த்தம், 2 சுழினா ஆகாயம். அதாவது 3 சுழி அதாவது நீ அப்படின்னா பனி வேலை, 2 சுழினா குளிர்ச்சின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் லா லா ழா. லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுதால் லகரம் தோன்றும். அதாவது லா எப்படி உச்சரிப்போன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து லா அப்படின்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். ழா நாவின் நுனிமேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ழா தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு ழகரம் என்று அழைக்கிறோம். அடுத்து பொருள் வேறுபாடு உணர்க. விலை அப்படின்னா சின்ன சின்ன இது இந்த லா, அப்போ பொருளின் மதிப்பு. இந்த விளை அப்படின்னா உண்டாக்குதல். அடுத்து இலை அப்படின்னா செடி நிலை, இழை அப்படின்னா மெலிந்து போதல். இது விழை அப்படின்னா விரும்பு, இந்த இழைனா நூல் இழை. ஓகேங்களா. அடுத்து ரா ரா எழுத்துக்கள். ரா நாவின் நுனிமேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. நீங்க ஒழிச்சு பாருங்க, அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியும். இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். ரா நாவின் நுனிமேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். அதாவது அதேதான் ராக்கு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன ரீ அதாவது குளம், பெரிய ரா வந்ததுன்னா மேலே ஏறி, கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை. அடுத்து கலைச்சொல் பார்க்கலாம். வெல்கம் அப்படின்னா நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்தாடை, மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன்னா சிற்றுண்டி. இப்போ அடுத்த இயல் பார்க்கலாம். கூடி தொழில் செய். நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் கவிதை எழுதியவர் யாருன்னு கேட்டா முடியரசன். இப்பாடலில் புதியதொரு விதி செய்வம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. முடியரசன் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்றும் கவியரசு என்றும் பாராட்டப்பட்டவர் யாருன்னா முடியரசன். பின்வருவன முடியரசன் கவிதை வரிகள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் இருக்கும். அடுத்து சொல்லும் பொருளும். மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், களம் கப்பல், கழனினா வயல், மரம்னா வீரம். பாத்தீங்களா, இந்த மரம்னா நம்ம நார்மல் மரம், இந்த ரா அழுத்தி இந்த ரா வந்ததுன்னா வீரம்னு அர்த்தம். இதுதான் மயங்கொலின்னு சொல்றோம். எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, நல்கும்னா தரும், ஆழினா கடல். மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தியவை தொழிலும் வணிகமும். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். பின்வருவன பாரதியாரின் கவிதை. இது புக் பேக்ல கொடுத்திருப்பாங்க. வெள்ளி பனைமிலையின் மீது உலவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கடலோடு விளையாடு. பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆமா, பாடல் கேட்டா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். விடிவெள்ளிதான் மீனவர்களுக்கு விளக்கு, விரிக்கடலே மீனவர்களுக்கு பள்ளிக்கூடம், அடிக்கும் மலை மீனவர்களுக்கு தோழன், அருமை மேக மீனவர்களுக்கு குடை, வெண்மணலே மீனவர்களுக்கு பஞ்சுமெத்தை, விண்ணின் இடி மீனவர்கள் காணும் கூத்து, பாயும் புயல் மீனவர்களுக்கு ஊஞ்சல், பனிமூட்டம்தான் மீனவர்களுக்கு உடல் போர்வை, காயும் கதிர் சூடதான் மீனவர்களுக்கு கூரை. கட்டுமரம் மீனவர்கள் வாழும் வீடு, மின்னல் வரி மீனவர்களுக்கு அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்களை மீனவர்களின் பொருட்கள், முழு நிலவை மீனவர்களுக்கு கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் மீனவர்களுக்கு யோகம், மீனவர்கள் தொழும் தலைவன் பெருவானம். மீனவர்களுக்கு அவங்க கடல்ல போயிட்டு வர்றதுக்குள்ள இதெல்லாமே நடக்குதுன்னு சொல்லி அது அவங்களுக்கு எப்படி போர்ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதான் இதுல இந்த பாடல விளக்கியிருப்பாங்க. அடுத்து சொல்லும் பொருளும். கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடுகள், அரிச்சுவடி அகிரிவரிசை எழுத்துக்கள், நெய்தல் திணைக்கோட விளக்கம் கொடுத்திருப்பாங்க. நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் பரதவர் பரத்தியர். தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல். பூ தாழம்பூ. உழைக்கும் மக்கள் தம் கலப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர்.
வாய்மொழி இலக்கியம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலானவை தொழில் பாடல்கள். தொழில் பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலான நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். கடலோடு விளையாடு என்னும் தலைப்பில் விடிவெள்ளி நம் விளக்கு என்று தொடங்கும் பாடல் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். அடுத்து வளரும் வணிகம். மனிதர் வாழ்வில் பெரும்பங்கு வகிப்பது வணிகம். ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம். பொருள்களை விற்பவர் வணிகர், பொருள்களை வாங்குபவர் நுகர்வோர். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். நம்ம அந்த காலத்துல அப்படித்தானே, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிப்போம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். அப்போ தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் கூறும் நூல் எதுன்னு கேட்டா நற்றிணை. இந்த பாடல் வரைக்கும் எது இடம் பெற்றிருக்குன்னா நற்றிணை. அதாவது என்னன்னா, நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர் அப்படின்ற விஷயத்த இந்த பாடல் வரிகள் மூலம் விளக்குறாங்க. சங்க காலத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். பாலோடு வந்து கூடோடு பெயரும் என்ற நூல் குறுந்தொகை. செல்லும் வழியின் அடிப்படையில் வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். தரை வழியாக வண்டியில் பொருட்களை கொண்டு செல்ல பயன்பட்டவை எருது, கழுதை, குதிரை. வணிகர்கள் வெளியூருக்கு செல்லும் குழுவின் பெயர் வணிகச்சாத்து. கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்கள் துறைமுகங்கள். பட்டினம் மற்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டவை துறைமுக நகரங்கள். சங்க காலத்தில் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். தனிநபரால் நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம். நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள். பெருந்தொகைய முதலீடு பொருட்களை அதிக அளவில் வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. வணிகம் செய்வோருக்கும் வணிகம் பேணி பிறவும் தமிழ் போல் செய்ய திருக்குறள் விளக்கப்படுவது வணிகரின் நேர்மை. இது ஒரு திருக்குறள். ஓகேங்களா. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வணிகரை பாராட்டும் நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற வணிகரை பற்றி கூறப்படும் நூல் பட்டினப்பாலை. தமிழ் சொல் அறிவோம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள், பேங்க் அப்படின்னா வங்கி, செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், இ காமர்ஸ் மின்னணு வணிகம். அடுத்து உழைப்பே மூலதனம். உழைப்பே மூலதனம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என்று அறிவுரை கூறியவர் யாருன்னு கேட்டா ஔவையார். இது ஒன்று மட்டும் தான் இம்பார்ட்டண்டா இருக்கணும். இது ஒரு ஸ்டோரி, அது அவ்வளவா கேட்க மாட்டாங்க, நமக்கு ஸ்டோரியா தான் இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல எதுவும் கிடையாது. அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. ஆமா, ஏதாவது தூரத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அங்க பாருன்னு சொல்லுவோம். கிட்ட இருக்குன்னு சொன்னா இங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம். இதைதான் சுட்டி காட்டுறது, ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறது. அதை தான் சுட்டெழுத்துக்கள்ன்றாங்க. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதல் அமைந்துள்ள அதுக்கு காரணமா இருக்கிறது எந்த எழுத்து? ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். ஓகே. ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். இதுல ஊ இந்த காலத்துல பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அகச்சுட்டு. இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இப்போ இதுல ஈ எடுத்துட்டா வன்னு வரும், ஆ எடுத்துட்டா வன்னு, ஈ எடுத்துட்டா தூ, இந்த ஆ எடுத்துட்டா தூ. இதுல ஏதாவது மீனிங் இருக்கா? எந்த மீனிங்குமே இல்ல. அப்போ இதுதான் அகச்சுட்டுன்றாங்க. இந்த மாதிரி இந்த ஆ, இ இதை நீக்கிட்டோம்னா மித்தது எதுவுமே பொருள் தரல அப்படின்னா அதுதான் அகச்சுட்டுன்றாங்க. அதே மாதிரி புறச்சுட்டு அப்படின்னா இந்த ஆ, இந்த இ இதெல்லாம் எடுத்துட்டா பொருள் தரும். நீர்வீழ்ச்சின்னு ஒரு பொருளா, மலைன்னு ஒரு பொருள் தருதா, நூல்னு ஒரு பொருள் தருதா, இந்த மாதிரி பொருள் தந்துச்சுன்னா இந்த ஆ, இ நீக்கிட்டு பொருள் தரலன்னா அது அகச்சுட்டு, பொருள் தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. ஓகேங்களா, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரிந்து தெளிவோம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்படுது. அக்காலத்துல தான், இப்ப இல்ல. உது, உவன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அண்மை சுட்டு. அகச்சுட்டு, புறச்சுட்டு பார்த்தோம். இப்ப அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம்ம அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு. ஆமா, இப்ப கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்து சொன்னோம்னா அது அண்மை சுட்டு. அது அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் செய்மையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுகின்றன. எனவே இது செய்மை சுட்டு. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், படிச்சாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து சுட்டு திரிபு. அம்மரம், இவ்விடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த விடு என்றும் வழங்குகிறோம். இந்த அம்மரம், இவ்வீடு அப்படின்றத இந்த ஆ, இ அந்த, இந்த அப்படின்னு மாறலாம். சோ இதை சுட்டு திரிபுன்னு சொல்றாங்க. அத்த திரிபு, திரிஞ்சு. ஆ, இன்றது திரிஞ்சு, அந்த, இந்த அப்படின்னு வந்திருக்கு. அதை தான் சுட்டு திரிபுன்றாங்க. ஆ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபுன்றாங்க. இப்பள்ளி, இந்த பள்ளி, இப்பள்ளின்னு சொல்லலாம்,
இந்த பள்ளின்னு சொல்லுவோம். அப்ப இ அப்படின்றது இந்த அப்படின்னு திரிஞ்சு வந்திருக்கு, அதனால இது சுட்டு திரிபுன்றாங்க. அடுத்து வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள்ன்றாங்க. அப்ப வினா எழுத்துக்கள் என்னன்னு பார்த்துக்கணும். மொழியின் முதலில் வருபவை எதெல்லாம்னா ஏ, யா, எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு. மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ, ஏன், நீதானே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அடுத்து அகவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். எடுத்துக்காட்டு எது, யார், ஏன். இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருளை. அதான் பார்த்தோமே நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமே, அதே மாதிரிதான் இந்த அகவினா புறவினான்னு வரும். அதே மாதிரி புறவினா என்னன்னா ஒரு பொருளை நீக்கினாலும், இந்த வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும். அவனா, வருவானோ, இது ரெண்டையும் அந்த ஆ, ஓ நீக்கினா அவன் வருவான் அப்படின்ற பொருள் தரும். அப்போ இந்த மாதிரி பொருள் தந்துச்சுன்னா அது புறவினான்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து கலைச்சொல். கமோடிட்டி பண்டம், ஃபெர்ரிஸ் பயணப்படகுகள், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம், கன்சியூமர் நுகர்வோர், வாயேஜ் கடற்பயணம், என்டர்பிரனர் தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் கலப்படம், மெர்ச்சான்ட் வணிகர். ஓகேங்களா. ஓகே, இதோட 4, 5, 6வது இயல் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நாளைக்கு அடுத்த 3 இயலை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இதோட 6th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு 7th, 8th, 9th, 10th இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் கொடுப்பேன். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனல் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு 3 இயலும் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.